இந்த ஆன்லைன் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக எந்த சிறப்பாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. ஏனென்றால் அநேகர் கீழேயும் மேலும் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். அதிக வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் புதிய சுகத்தை கர்த்தருக்கு கொடுத்து அனுப்புகிறார். உங்கள் சொந்தங்கள், உங்கள் பந்தங்கள் வீடுகளிலே இருந்தாலும் அவரை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆகையினாலே இந்த ஆன்லைன் மூலமாக கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால், தேவனுடைய ஆவி அவன் மேல். கவனியுங்கள், இன்றைக்கு தலைப்பு ஜனங்கள் அழுகிற முகாந்தரம் என்ன என்று கேட்டான். முகாந்தரம், ஏன் இவர்கள் அழுகிறார்கள்? இந்த எருசலேம் ஜெபசபை இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறது. இந்த அழுகையின் முகாந்தரம் என்ன? யார் கேட்டது என்றால், தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். உடனே அந்த செய்தி கேட்ட மாத்திரத்திலே, அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். இன்றைக்குள்ள தலைப்பு ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன? முகாந்திரம், ஏன் இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள்? இவங்க கண்ணீர் எப்போதுமே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இவர்கள் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள்? ஏன் இவங்க பலவீனப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள்? ஏன் இவங்க இருமையே இருக்கிறார்கள்? ஏன் இவங்க அழுது கொண்டே இருக்கிறார்கள்? ஏன் இவங்க நடைய வித்தியாசமா இருக்கிறது? இது முகாந்திரம் என்ன? முகாந்திரம் என்ன? தாவீது கூட கேட்டாரே, நான் போவது ஒரு முகாந்திரம் இல்லையா கோலியாத்தை முறியடிப்பதற்கு? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தரே சொல்லுகிறார். அதை பின்னாக கடைசியாக நான் சொல்லுவேன் அந்த காரியத்தை. இந்த முகாந்திரத்தை அனுமதித்ததே கர்த்தர் தான். நம்ம அழ வைப்பதற்கு காரணம் கர்த்தர் அமைக்க இருந்தார். அதுதான் அவரே சொல்றார், கர்த்தராகிய நான் இந்த முகாந்திரத்தின் மூலமாக நானே இந்த முகாந்திரத்தை அனுமதித்தேன் என்று கர்த்தராகிய உரைக்கிறார் என்று ஒரு வசனம் உண்டு. அதை கடைசியா நம்ம எல்லாரும் சொல்லி அதை நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கப்படுகிறோம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு தேவனுடைய ஆவி பெற்ற மனுஷன் கேட்கிறார். ஜனமெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களே, இந்த 30ஆம் தேதி வந்துவிட்டது. புது வருஷம் ஆரம்பித்து 30வது நாள் வந்துட்டோம். ஆனா ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படலையே, ஜனங்களுடைய வியாதிகள் நீங்களையே, ஜனங்களுடைய பிரச்சனைகள் மாறலையே, ஜனங்களுடைய கடன் தொல்லைகள் மாறலையே, ஜனங்கள் இன்னும் விடுதலையாக்கப்படலையே, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, ஜனங்கள் தேற்றப்படவில்லையே. யாரினை தேற்றுவார் என்று கதறுகிறார்கள். கர்த்தரே தேற்ற வந்திருக்கிறார். ஒரு சின்னது கர்த்தர் பாடல் மூலமாக கர்த்தரே உங்களை தேற்றப்படுகிறார். அவர் நம்மை தேற்றுவார். மனிதர் ஒருவரும் இல்லை. ஆனா தேவாவி பெற்றவர் கேட்கிறார். ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி
முகாந்திரம். நான் சொல்கிற ஒவ்வொரு வசனத்திலேயும் முகாந்திரம் என்கிற வார்த்தை வரும். அதன் மூலமாய் நமக்கு தேவன் கண்ணீரை துடைக்க, வியாதியை விலக்க, விடுதலை கொடுக்க, நம்முடைய பயத்தை நீக்க, நம்முடைய ஒடுக்கத்தை நீக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். பெலிஸ்தரை முறியடிக்க இது தேவனுடைய முகாந்திரம் என்பதை, இது கர்த்தரின் செயல் என்று, இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். யார் அறியாதிருந்தார்கள்? தாயும் அறியல, தகப்பனும் அறியல. ஆனால் உனக்காக தேவ செயல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முகாந்திரம், நீ அழிவதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த முகாந்திரத்துக்கு பிற்பாடு தேவ செயல் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை தேவன் அழ வைத்துக் கொண்டிருக்கிறார், நீ கலங்காதே. இந்த அழுகைக்கு பிற்பாடு ஒரு ஆனந்த களிப்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறது. அவன் தாய்க்கும் அவன் தகப்பனுக்கும் இது தேவனுடைய செயல் என்று அறிய. இந்த முகாந்திரம் என்ன? பெலிஸ்தரிட்ட போயிட்டானே, பெலிஸ்தருடைய பெண்ணை எடுத்துட்டானே, பெலிஸ்தருக்கு போயிட்டானே. இந்த முகாந்திரம் என்ன? பெலிஸ்தரை முறியடிக்க வேண்டும், பெலிஸ்தனாகி கோலியாத்தை முறியடிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். இன்றைக்கு இந்த முகாந்திரம் என்ன? ஜனங்கள் அழிகிற முகாந்திரம் என்ன? இன்னைக்கு எதற்காக எழுதி கொண்டிருக்கிறார்? என் சரீரத்திலே சுத்தப்படலையே, சுகமாக்கப்படலையே, என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கலையே, வாய் திறக்கப்படலையே, கால் கட்டு அவிழ்க்கப்படலையே, கால் கட்டு அவிழ்க்கப்படலையே, கிட்னி பகுதியில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நீ சொஸ்தமாக வேண்டும் என்பது தேவ முகாந்திரமாயிருக்கிறது. உன்னை சொஸ்தப்படுத்தத்தான் இந்த முகாந்திரத்தை கர்த்தர் அனுமதித்தார். உன்னை விடுதலையாக்குவதற்காகத்தான் இந்த முகாந்திரத்தை அனுமதித்தார். இந்த பாடலிலே நீ கர்த்தர்கிட்ட போய் ஏன் உன் பிள்ளைக்கு இப்படி நடந்தது, அதற்கு பிற்பாடு தேவ செயல் நடக்கப்படுகிறது. இது தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியல, அறியல. அவங்க ஏன் தெரியுமா? இந்த முகாந்திரம் தேவனுடைய செயல் நடக்கப்படுகிறது, தேவனிலே செயல்படுத்தப்படுகிறது. இந்த முகாந்திரத்தை குறித்து ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த முகாந்திரம் என்று சொல்லப்படும் போது அவர் சொத்தமடையாமல் இருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள், வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், ஒடுங்கிக் கொண்டிருந்தார்கள். எல்லாத்துக்குமே கண்ணடி, சொல்லடி, எழுத்து பட்டு அடிய வாங்கியிருக்கிறார்கள். நீ அடி வாங்கினதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அந்த அடிக்கு பிற்பாடு தேவ செயல் நடப்பதை பார்க்க முடியும். எவர்கள் நம்மை அடித்தார்களோ, எவர்கள் நம்மை ஒடுக்கினார்களோ, எவர்கள் நம்மை வெட்கப்படுத்தினார்களோ, எவர்கள் நம்மை பிடுங்கி சில்லவனமாக்கினார்களோ, அதே ஜனங்களுக்காக தேவ செயல் நடக்கப்படுகிறது. அது தேவனுக்கு மாத்திரம் தெரியும். உன் தாய்க்கு தெரியாது, உன் தகப்பனுக்கு தெரியாது, உன் கணவனுக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, நீ பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தெரியாது. உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய தேவ செயல் நடந்து கொண்டிருக்கிறது. நம் தலைமையிலே தேவ செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், முதல் குறிப்பாக சொல்லிக்கிறேன். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு அவர்கள் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை, இஸ்ரவேலுடைய தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். தெரிய வரும். இந்த வியாதி எதினாலே, இந்த போராட்டம் எதினாலே, இந்த பிரச்சனை எதினாலே, நான் சொஸ்தம் அடையாமல் இருப்பதற்கு எதினாலே இவ்வளோ மருந்து சாப்பிடுறேன், இவ்வளோ மாத்திரை சாப்பிடுறேன், இவ்வளோ இன்ஜெக்ஷன் எடுக்கிறேன்,
இன்னும் எனக்கு அந்த வியாதி தீரலையே, நான் சொத்தமாக படலையே, இது முகாந்திரம் என்ன? இது முகாந்திரம் என்ன? நீ கர்த்தருக்கு முன்பாக உன் பாவத்தை நினைத்து நீ விட வேண்டியதை நீ விட்டு விலகு. உன் கோபத்தை, எரிச்சலை, டென்ஷனை எல்லாத்தையும் விட்டு விலகு. இந்த முகாந்திரம் என்ன? நீங்கள் சொஸ்தமாகாததற்கு முகாந்திரம் என்ன? அப்படிதான் கர்த்தர் உன்னை சொஸ்தப்படுத்த குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமா. வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சீஷர்களை 2 பேராக, 12 பேர் அல்ல, அதற்கு பிறகு 70 பேர், 2 பேராக எண்ணெயை கொடுத்து நீங்கள் எண்ணெயை தேய்த்து ஜெபம் பண்ணுங்கள், சொஸ்தமாக விரும்புகிறவர்கள் யாவரும் சொஸ்தமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் வியாதியாயிருந்தால் சபையின் மூப்பனை அழைப்பார்களாக, அவர்கள் அவருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அது சுஸ்தமாவார். அந்த வசனத்தை ஆதாரங்கள காட்டவில்லை, இது நம்மளுக்கு எடுத்து சொல்றேன். நினைக்கிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், அநேகம் பிசாசுகளை துரத்தி, மார்க் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அநேகம் பிசாசுகளை துரத்தி, அநேக பிசாசுகளை துரத்தி, அநேகம் நோய்களையும் எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். சொஸ்தமடைந்தார். எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் சீஷர்கள். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 14ஆம் வசனமா பாருங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, சபையின் மூப்பனை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி, எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பிணியாளை சொஸ்தமாக்கும். அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த சொஸ்தமாகும்படிக்கு உன் பாவத்தை அறிக்கை சொஸ்தமாகும்படிக்கு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நீ சொஸ்தமாக முடியாதபடிக்கு ஒரு காரியம் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே கர்த்தர் கேட்கிறார், இவர் சொஸ்தமுடையாதபடிக்கு இருக்கிற முகாந்திரம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை முகாந்திரம் என்ன? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29-30. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29-30. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருடத்தில் திரும்பி, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? தாவீது எங்க போனா? அண்ணன்களை பார்த்து கொஞ்சம் பால் கட்டி அதெல்லாம் கொடுத்துட்டு வரத்துக்கு போய் சார் ராணுவத்துல போனாங்களே, அண்ணன் உயிரோடு இருக்கிறாங்களா போய் பார்த்துட்டு அண்ணன் கிட்ட நீ ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா. அவன் கொண்டு போனது பால் கட்டி சில ஆவிக்குரிய காரியங்களை கொடுத்து அனுப்பினான் அண்ணன்களுக்கு. அதனுடைய ரகசியத்தை வரப்போற நாட்களிலே உங்களோடு பேசுவேன். அவங்க உயிரோடு இருக்கிறார்கள், அண்ணன் உயிரோடு, அவங்க அடையாளத்தை வாங்கி வந்து அப்பாட்டி இருக்கிறான். ஆனா அங்க போனா கோலியாத்து நின்று கொண்டிருக்கிறான். கோலியாத்துக்கு ஜனங்க பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்போ தாவீதுக்கு தெரியுது, நான் வந்திருக்க முகாந்திரம் இல்லையா? ஏன் இந்த கோலியாத்த என்ன கொண்டுதான் கர்த்தர் அழைக்க போகிறார்? என்ன தாவீதுக்கே தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. இன்னும் சில நாட்களுக்குள்ள இந்த தாவீது ராஜாவாய் மாறப்போகிறான் என்று. தேவ பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையிலே இந்த முகாந்திரம் என்ன?
இந்த வியாதி வந்ததுக்கு முகாந்திரம் என்ன? நீ படிக்கிற பாடுகள். சரீரத்தில் வியாதி ஒரு பக்கம் இருக்கட்டும், மன வியாதி நீங்கவே மாட்டோம். இத்தனை வருஷம் இருந்தோம், எனக்கு நிம்மதியே இல்லை பார்த்தோம். என் குடும்பத்துல ஐயோ, எனக்கு கொடுக்கப்பட்ட துணையினாலே, எனக்கு கொடுக்கப்பட்ட கணவனால, எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியினால, என் ஜனத்தால எனக்கு நிம்மதி, மன வியாதி அதிக. நான் எங்க பைத்தியக்காரன் ஆகிவிட கூட தெரியல, நான் பைத்தியக்காட்சி ஆகிவிட கூட தெரியாது. மகளே, நீ அழுகிற முகாந்திரம் கர்த்தருக்கு தெரியும். உனக்காக கர்த்தர் ஒரு தேவ செயல் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை பைத்தியக்காரியாக்க விட மாட்டார், உன்னை பைத்தியனாக்க விட மாட்டார். அதற்கு பதிலாக ஒரு காரியத்தை உனக்காக நடத்துவார். உன்னை சுத்தமாக்கி உனக்கு தயவு கிடைக்க வைப்பார். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22, 23. சவுல் ஈசாயிடத்தில் ஆள் அனுப்பி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22, 23. சவுல் ஈசாயிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். என் கண்ணில் அவனுக்கு என்ன கிடைத்தது? எவன் ஈட்டி எடுத்து காய் மகாரமாய் அவனை கொல்ல நினைத்தானோ அவனே சொல்லுகிறான், தாவீது எனக்கு வந்து நிற்கட்டும், என் கண்ணில் அவனுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? தயவு கிடைத்திருக்கிறது. நான் வாசிப்பான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி. யாரால் விடப்பட்ட ஆவி? பிசாசால் ஆவி. ஆவி சவுலுக்கு. சில வேளை நீங்க நினைக்க கூடாது இந்த வியாதி பிசாசு அனுமதித்தாட்டு. பிசாசு அனுமதிக்கல, தேவன் சொல்லி அனுமதிக்கிறார். உன்னை விட்டு விளக்குவதற்கு, உன்னை சீர்படுத்துவதற்கு, உன்னை சிறப்படுத்துவதற்கு, உன்னை பரிசுத்தமாக்குவதற்கு தேவனால் விடப்பட்ட ஒரு ஆவி சவுலை பிடிக்கும் போது, சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி, என்ன ஆவி அது? பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். அது வியாதி, பிசாசு, பொல்லாத ஆவின்னு நினைச்சீங்க. நான் நினைக்கிற ஒரு பட போல சொல்லினே இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தாலும் சொல்லுவான், எங்க அவனுக்கு ஈனமான உடனே கருத்து பாத்தீங்களா? எங்கன்னா சொல்லினே இருப்பாங்க. அப்படிப்பட்ட வியாதி என்ன? சில பேரு அது. ஆனா வசனம் சொல்கிறது, அந்த பொல்லாத ஆவி விலகினாலே அவன் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத கிரியை தான் உன்னை முன்னேற்றமே அடைய முடியல. நீ சம்பாதிக்கிற, அதை அப்படியே விடைய மாட்டேன். நீ சம்பாதிக்கிற வீண்களையும் ஆயிடுது. ஒன்று அறிந்து கொள், ஆண்டவரே, ஏன் இந்த விரையும்? இந்த முகாந்திரம் யார்? உங்களுடைய அனுமதி இல்லாமல் நடக்காதே. இந்த முகாந்திரத்துக்கு என்ன நடந்தது? நீ கர்த்தரை கேட்பாயானால் கர்த்தர் உன்னை சுத்தமாக்கி உனக்கு தயவு கிடைக்க வைப்பார். எல்லார் கண்களிலையும் நீ யார் உன்னை அழிப்பேன், உன்னை கொல்லுவேன், அவனை துரத்துவேன், உன்னை என்ன செய்ய சொன்னா பாரு, அவன் கண்களுக்கு தயவு கிடைப்பான். எந்த எஜமா உன்னை வேலை விட்டு தூக்குவேன்னு சொன்னானோ, எந்த எச்ஆர் உன்னை தூக்குவேன்னு சொன்னானோ, எந்த அதிகாரி உனக்கு கொடுக்க சொன்ன, அவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு தயவு கிடைக்க வைப்பான். உன்னை சொஸ்தமாக்குவதற்குத்தான் தேவ முகாந்திரத்திற்கு. ஆகையினாலே நீங்க கீழே இருக்கிறவர்கள், மேலே இருக்கிறவர்கள், படியிட்டு உட்கார்ந்து கொண்டு யோசியுங்கள். உங்களுக்கு ஒரு நீங்காத விளைவினம் பல நாட்களா இருக்குமானால் நீ கட்டு தோப்போடு, ஆண்டவரே இந்த முகாந்திரம் என்ன? நான் சொஸ்தம் அடையாதபடிக்கு ஏன் எனக்கு இந்த சரித்திர பாடு? ஏன் என் மனதில் இந்த வேதனை? ஏன் இந்த வியாகுலம் எனக்கு? ஏன் எனக்கு எல்லாமே தடையா இருக்கு? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? எனக்கு வேலை கிடைக்கல, வருமானம் கிடைக்கல, என்னுடைய கடன் அடைந்த பாடில, இந்த வட்டி கொடுத்து தீர்வு, இந்த வட்டி விடுதலை கிடைக்காதா? நிச்சயம் ஒரு முகாரத்தை கட்ட வச்சிருக்கிறார். உன்னை சுத்தமாக்கி உனக்கு தயவு கொடுக்கத்தான் இந்த முகாரத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இனிமே
அந்த அதை நான் சுத்தமாக்கப்பட வேண்டும். என் மனதார நான் சுத்தமாக்கப்பட வேண்டும். எனக்கு நீ கிருபை தருவீராக. ஒரே ஒரு சுத்தமாக்கத்தான் இந்த முகாந்தம். இரண்டாவது பாருங்கள், நம்முடைய பயத்தை நீக்க இந்த முகாந்தம் உருவாகி இருக்கிறது. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்பொழுதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்தரம் என்னவென்றால், பேச வந்த முகாந்தரம் என்ன? முகாந்தரம் பார்த்தீர்களா? ஜனங்கள் அழுகிற முகாந்தரம் என்ன? முகாந்தரம் என்னவென்றால், ஜனங்கள் எனக்கு பயம் உண்டாக்கினதினால் நான் பயந்து கொண்டிருக்கிறேன். ஜனங்களை பயம் உண்டாக்குகிறார்கள். ஜனங்களை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் எனக்கு பயம் உண்டாக்கிறதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன். ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினால் வந்தேனே ஒழிய வேறில்லை. நான் பயம் எல்லாம் சொன்ன, இது நடந்தா வேஸ்ட், என்ன பயமுறுத்தி எப்படி ஆகுமோ ஏதாகுமோ, நீ பயப்படவே வேண்டாம். இதுக்கு ஒரு முகாந்திரம் காத்துக் கொண்டிருக்கிறது. தாயே, தகப்பனே, உனக்கே தெரியாமல் உன் பிள்ளைகள் ஒரு தேவ செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இது தேவனின் செயல் என்று நீ அறிந்து கொள். உன் பயத்தை நீக்குவது தேவனுடைய செயல். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் நடக்க போதே எது நடக்குமோ எல்லா நிலைமை நடத்தி காட்டுவார். இது தேவனின் செயல். இது தாய்க்கும் தகப்பனும் அறியாது இருந்தார்கள். தேவன் செயல் நடந்து கொண்டிருக்கிறது. யோபு பக்தன் சொல்றார், வாசிக்க வேண்டாம், என்னுடைய கூடாரத்தின் மீது தேவனுடைய ரகசிய செயல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்வார்கள், நீ ஏன் இது செய்த? சில டாக்டர்கள் நம்ம பயமுறுத்துவார்கள். போன வாட்டி கூட பாவம் அம்மா வயலுக்கு அம்மாவை ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ ரொம்ப நாளா சுகர் மாத்திரை போட்டு இருக்கிற, உன் வயிற்றுல இருக்கிற கிட்னி எல்லாம் ஆகிட்டு இருக்கும். ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒண்ணுமே ஆகிடுற, எல்லாம் நார்மலா. டாக்டர் நம்ம பயமுறுத்துவார்கள். ஜனங்களை பயமுறுத்துகிறார்கள். என்ன நடக்குமோ எது நடக்குமோ. ஆனா கர்த்தருடைய முகாந்திரம் என்ன? உன் பயத்தை நீக்க வைக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்காலத்தை குறித்த பயமோ, உங்க வாழ்க்கை குறித்த பயமோ, இனி உனக்கு நடக்காதுன்னு சொல்றாங்க, உனக்கு இது தேவையான்னு கேட்பார்கள், இது வேண்டுமான்னு கேட்க, யார் என்னன்னா சொல்லட்டும், தேவனுக்கு செய்ய நினைத்ததை யாராலும் தடுக்கவே முடியாது. யாருமே தடுக்க. உன் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கட்டும், கர்த்தர் ஆச்சரியமான விடுதலை கொடுக்க கர்த்தவராயிருக்கிறார். உன் சரி என்ன பண்ண இருக்கட்டும், டாக்டரே பரிசோதனை சொல்லட்டுமா, வயிற்று இவ்வளவு பெரிய கட்சி இருந்துச்சு, எல்லாம் மயமாக மறைஞ்சு போயிட, எல்லாத்தையும் கட்ட மறைக்க வைப்பா. ஜனங்கள் என்னை பயமுறுத்துகிறார்கள். நான் வந்த முகாந்திரம் என்ன தெரியுமா? நான் பயப்படாம தான் இருக்கிறேன். ஜனங்கள் வந்து என்ன பயமுறுத்த பார்த்து என்ன வச்சிருக்கீங்க, உறவை வைக்க போறீங்களா, வந்துட போறாங்க பயமுறுத்தி வைக்காமே வைக்காதீங்க, எல்லாம் முடி வைக்காதீங்க. என்னை பயமுறுத்த ஒரு கூட்டம் இருக்குது. நான் எவ்வளவு தைரியமா இருந்தாலும் தைரியசாலியா இருந்தாலும் என்னை பயமுறுத்துக்கு ஒரு கூட்டத்தை என்ன செய்ய முடியும்? நான் பயந்து தானே ஆகணும். ராஜா கிட்ட முறையில வந்து, ராஜாவே, ஜனங்கள் என்னை பயமுறுத்த பார்க்கிறார்கள். நான் வந்த முகாந்திரமே என் பயத்தை கர்த்தர் நீக்க வேண்டும். கர்த்தர் பயத்தை நீக்குவார். வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2-3. மேலும் அப்சலோம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2-3. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழியே ஓரத்தில் நின்று கொண்டு, எவராயிரம் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது, ராஜா கிட்ட வழக்குக்காக அனுப்பப்பட எப்படி போயிடுச்சு?
ஆனா போர்வை யாருமே சந்திக்க விட மாட்டேன்றாங்க. நீங்க பாத்தீங்களா? தப்பி தவறி பெரிய பெரிய அதிகாரிகள் நமக்கு தயை கிடைச்சிடும். அங்க போன நம்ம காரியம் முடிச்சிடும். போக விட மாட்டேன்றார்களே. அமைச்சரை பார்க்க விட முடியாது, இவளை பார்க்கப்பட முடியாது, இவரை பார்க்க முடியாது. நீ என்கிட்ட முதல்ல சொல்லு. தெய்வம் வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேன் வாட்சியில விட மாட்டேன். பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அவர் சும்மா உட்காந்து தூக்கி இருப்பாங்களோ கொட்ட விட்டுனே இவன் பிஸியா இருக்க ரொம்ப ரொம்ப ஐயா பிஸியா தெரிஞ்சு விடுவான். அதே போல வழக்குக்காக ராஜாவிடத்திலே வருகிற முகாந்தரத்தை இந்த அப்சலோம் தடை செய்து கொண்டிருக்கிறான். வாசிப்பா. எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவிடத்தில் வழக்கு முகாந்தரமாய் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக போகும் பொழுது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான். நீ எந்த ஊரான் என்று கேட்பார். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கெடுத்த இந்த ஊரான் என்றார். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது. உன் காரியம் எப்படி இருக்குது? நேர்மையும் நியாயமான காரியம். ஆனா என் காரியம் நடக்கல. கர்த்தர் நடத்தவராக இருக்கிறார். உன் காரியம் நேர்மையும் நியாயமா இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார். உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பார். ராஜா விசாரிக்கிறாரோ இல்லையோ, ராஜா விசாரிப்பார். உன் காரியத்தை கர்த்தருக்கு பொறுப்பெடுக்க போகிறார். நீ எடுத்த காரியம் அது நியாயமும் நீதிமான காரியம். அநியாயத்துக்கு நீ தொடர்பகல. உன் காரியத்தை நியாயமான காரியத்தை கர்த்தரே முடித்துக் கொடுக்க போகிறார். விசாரிக்கிறவங்க யாருமே ராஜ்யம் சொன்னா ராஜா கிட்ட உன் காரியத்தை எடுத்து சொல்ல விசாரிக்க ஒருவர் இல்ல. நீ என்கிட்ட சொல்லாத, கர்த்தர் விசாரிக்க வல்லவராக இருக்கிறார். நீ என்ன பயமுறுத்தி என்னை கீழக்க பார்க்கிற. ஆனா எனக்கு ராஜாதி ராஜா என் நேர்மையான காரியம். எப்படிப்பட்ட காரியம் அது? நேர்மையும் நியாயமான காரியமா இருக்கிற கர்த்தர் செய்யாமல் இருப்பாரா? அவர் நீதி தேவனாச்சு. அவருடைய பேரில் ஒன்று அவர் நீதி. அவருடைய நாமம் நீதி என்கிற நாமமே அவர் கொடுக்கப்பட்ட நாமம். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமாறான் சொல்ல. நீதியுள்ள நியாயாதிபதி உன் காரியம் தாமதிக்கிற நினைக்காதே. தாமதுக்கு பிற்பாடு தேவன் செய்து வைக்கப்படுகிறார். எந்த முகாந்திரம்? பயத்தை நீக்கி நியாயமான காரியத்தை அவர் செய்தார். பொய் பற்றலாட்ட இல்ல, உருட்டு பெருட்டல்ல, இங்க உனக்கு கோல்மால் அல்ல. உன்னுடைய காரியம் நீதியும் நேர்மையான காரியம். கர்த்தரே விசாரித்து அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் கவலை அவர் மேல வைத்து விடுங்கள். அவர்தான் ராஜாதி ராஜா. நீ கர்த்தர் நம்முடைய பயத்தை நீக்கி நீ பயந்து கொடுக்கிற முகாந்தரம். ஐயோ என் கடை பெருசா இருக்குது, எப்படி கடன் அடைப்பேன் எனக்கு தெரியலையே. 30ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் 1ஆம் தேதி என்ன செய்ய போறேன் தெரியலையே. நீ பயப்படுகிற முகாந்திரத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. நீ பயப்படுகிற முடிவுக்கு வந்துவிட்டது. கர்த்தருடைய பயத்தை நீக்கி உனக்கு ஒரு நேர்மையான காரியத்தை முடித்து. எந்த காரியத்துக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, உன் பிள்ளையின் காரியத்துக்காக, உன் வேலையின் காரியத்துக்காக, உன் வருமானத்தின் காரியத்துக்காக, குடும்பத்தின் காரியத்துக்காக, உன் புருஷன் காரியத்துக்காக எதற்கு நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டார்கள். இந்த காரியத்துக்கு தான் பார்த்து அழுது இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக அழுது இருக்கிறேன். தைரியக்கு கருத்தை கேட்க மாட்டாரா? 30ஆம் தேதி கருத்தை கேட்டு உனக்கு மகிமையான காரியம், உனக்கு நீ நியாயமும் நேர்மையுமான காரியம். பொய் பித்தலாட்டுக்கு தொட வர மாட்டார், கோல்மால் செய்த தட வர மாட்டார். நேர்மையும் நியாயமாயிருக்கிற வாழ்க்கையிலே எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்த நீதியுள்ள நியாயாதிபதி அவர் ஜெயமாய் கொடுத்து கொடுக்கிறார். அவர் அநீதி தேடல்ல, நீதியுள்ள நியாயம். உன் பயத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த முகாந்தரத்தை கர்த்தர் அனுமதித்து. 3வது சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 3வது. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும்.
25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. வெட்கம் என்கிற முகாந்திரம் சூழ்ந்திருக்கிறது. வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏன் ஆசிரியக்கிற இவர்கள் சர்ச்சைக்கு போய் அவப்பார் எங்க போற நல்லதான் காரியம் நடக்குது. துன்மார்க்கை கேட்கிறான், நாங்க பாரு எப்படி இருக்கிறோம்பா, என்ன பாரு, என் அழகப்பாரு, என் வார்த்தைப்பா, என் சரீர சுகவரனைப்பா, என்னப்பா நமக்கு யோகம் வரும். கழுத சொல்லுது, என்னப்பா என்னை நோக்கி பாரு, கழுத சொல்லுது யோகம் வந்துருமா, எனக்கு வரப்போ ஆனா வந்துதான் இருக்குது. ஆனா நீங்க நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்ற எப்படி சொல்றாரு? வாசிப்பா, உம்மை நோக்கி காத்திருக்கிறேன், 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 காத்திரு. தேவன் செய்வார், தேவன் செய்வார், தேவன் செய்வார். செய்தியே 30ஆம் தேதி வந்துருச்சு ஆண்டவரே. ஆனா உனக்காக மகளே, நாளை ஒரு நாள் பொறுத்துக்கொள். 1ஆம் தேதி எல்லாம் காரியம் எல்லாம் காரியம் மகிமையாக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மகிமையை நான் இந்த முகாந்திரம் எதுக்கு தெரியுமா? கர்த்தரே அனுமதித்திருக்கிறார். உன்னை அழைப்பதற்காக அல்ல, நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்காக நீ காத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 18-19. மகா சபையிலே உம்மை துதிப்பேன். யார் சொல்றாரு? காத்திருக்கிறார் பாரு அவரு. இவ்வளோ நாளா காத்து நிற்கிற மகா சபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன், உம்மை புகழ்வேன். வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள். எப்படி ஆனாரா வீணா? வீணா ஒண்ணு, நான் மகா சபையிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தரை புகழ்கிறேன், கர்த்தரை என்ன செய்றேன்? துதிக்கிறேன். அவர் அப்படிதான் சொல்றார். அந்த 25 காத்து இருக்கிறேன். இந்த 35ஆம் வசனத்துல 18 என்ன சொல்றாரு? 18-19 புகழ்கிறேன், இரண்டாவது துதிக்கிறேன். நம்மை துதிப்பேன், உன்னை புகழ்வேன், உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறேன். வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள். வீணா எனக்கு தேடி வந்து பாஸ்டர், நீ இவ்வளவு நாள் நடத்தல, நீ உங்களுக்கு இது நடக்கல தெரிய கத்துறா சாமி பாரு. பாஸ்டர் ரொம்ப இருந்து கத்துது. பாஸ்டர் உங்க கண்ணங்களை கற்கற்பாயிட்டு இருக்குது, என்ன ஆயிடுச்சு? கத்துறா நம்ம கத்துறது காத்து இருக்கு. நம்ம தேடி வந்துட்டேன். சரி, நம்ம யாரு பக்கம் திரும்ப அவரை பார்த்துருக்கீங்களா? நம்மளை கூப்பிட்டு எங்க போற, எங்க வேலை செய்யற, என்ன பண்ற, அப்படி கொஞ்சம் போய் எங்க ஊர் குச்சி வைப்போம். ரொம்ப கொழுப்பு, சும்மா ஒழுங்கா வேலை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு வரலாம் பேசி பேசி அந்த வசனம் சொல்லி வாசிப்பா 19. வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள். வீணா அவங்க சத்துருக்கள் இல்ல, ஆனா வீணா சத்துரு ஆகுறாங்க. வீணா எனக்கு சத்துருவானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும். என் நிமித்தம் என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷப்படவே கூடாது. இவன் அழிச்சிட்டான், இவன் தோத்துட்டான், முடிஞ்சிச்சு இவனுடைய காரியம், அவ்வளவுதான். இனி தலை தூக்க பாத்தியா, என்ன வேலை செய்த பெத்தியா, என்ன வழி உண்டாக்கண பெத்தியா, எப்படி ரோடு சிரிக்க வச்ச பெத்தியா? அவன் தலைக்கு பேசவே கூடாது. கட்டாங்க அவன் சந்தோஷப்படாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள். எப்படி அவங்க முகாந்திரமே இல்லாம என்னை பகைக்கிறார்? முகாந்திரமே இல்லாம பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் கூட சிமிட்டக்கூடாது. அவன் கண்ணை கூட மூடக்கூடாது. அப்படின்னா உன் கண்ணை ஒரு தொட்டு தூக்க கூட வரக்கூடாது. அப்படிதான் அவன் விண்ணப்பம். கண்ணை மூடக்கூடாது, கண்ணை சிமிட்ட விடக்கூடாது. அவன் ஏன் தெரியுமா? முகாந்திரமே இல்ல, என்னை பகைக்கிறான், என்னை விரோதிக்கிறான், என்னை அழிக்க பார்க்கிறான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? நான் கட்டளை சபை காத்திருக்கிறேன், உம்மை புகழ்வேன், உம்மை துதிப்பேன். இன்னொரு வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 109ஆம் சங்கீதம் 109ஆம் சங்கீதம் 3-4. பகையுண்டாக்கும் வார்த்தைகளால், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு. பகை அவன் பேசத்தே நம்ம நல்லா போய் பேச உட்காருவோம். நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஏதாவது வாயை கிளறி கிட்டி கிளறி நம்ம பகை உண்டாக்கும் சொன்னாங்களே, விளையாட்டை வினையாயிடும். நல்ல சிரிச்சு பேசினே போ, டக்குன்னு நம்ம மேல பகை உண்டாயிடும்.
பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். பகைக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் போர் செய்கிறார்கள். சண்டைக்கு வர வலிய சண்டை, வாக்குவாதம், வலிய சண்டைக்கு வருகிறார்கள். காலை மிதிச்சு சண்டைக்கு வராங்க. நம்ம சும்மா போனா கூட சில வேளையில கத்த அந்த கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம போறோம், நம்மளதான் பேசுறாங்க, சாட்டி பேசுறாங்க, தெரியுது. அதை பொறுத்து கொண்டு போவதற்கு கத்த கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நமக்கு தெரிஞ்ச வசனம் வாசிக்க வேண்டாம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய பெற்று, அப்ப தேவனுடைய வல்லமை என்கிற பொக்கிஷத்தை இருந்திருக்கிற அவன் என்னன்னா பேசட்டும், எவ்வளவு கேவலமா நம்மளை பேசட்டும். நான் பாட்டு அமைதியா நம்ம பாட்டுக்கு போயினே இருப்போம். நம்ம பத்தி பேசினா அது அவங்களுக்கு கேட்டுட்டு அவங்களுக்கு தெரியல, பாவம் அவங்களுக்கு தெரியல. நம்ம தான் போறோம், நம்ம சாட்சி பேசுறாங்க, நம்ம அமைதியா பேசுறோம், திரும்ப வேணாம், பேச வேணாம், ஒண்ணும் சொல்ல வேணாம். நம்ம காலை விதிச்சு சண்டை போடாதா கூடப்பா, எனக்கு வேலை இல்லப்பா, இல்ல தெரியாம ஒரு சமயம் தெரியாம துப்பிட்டு இருப்போம், மாற்றி முடியல, நீ மாற்றிக்க பார்த்தா நான் துப்பிட்டு பாரு, தெரியல மன்னிச்சுக்கோ அப்படி பார்த்து போயிலே. ஏன் தெரியுமா வசனம் சொல்கிறது, முகாந்திரம் இல்லாமல் என்னை விரோதிக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், முகாந்திரம் என்னை போர் செய்கிறார்கள். வாசித்து முடிப்பார். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், நான் புகழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் துதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனா காரணமே அவரை போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியல. நம்ம ஆண்டவரே காத்து பாத்தீங்களா, ஒண்ணுத்துக்கு உதவாதெல்லாம் உயர்ந்தது பண்ணி நின்று காட்டும். காத்திருந்து ஜெபித்து துதித்து அதெல்லாம் படிக்கிறோம், அப்படி வாடி வதங்கி பயிர்க்கப்பட இருக்கும். ஆனா கர்த்தர் நாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த முகாந்திரருக்கு தெரியுமா, கர்த்தரே புடமெடுக்கிறார், கர்த்தரே புடமெடுக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ சொல்ற என்னை வெட்கம் வந்துச்சு, வெட்கப்பட்டு ஆயிடுற, என்னை வெட்கமா இருக்கிற, எனக்கு நீ வெட்கப்படுவதை விடவே மாட்டா. மகளே, இது கேட்கிற மகனே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், இந்த செய்தி உனக்கா வந்தது. ஒரு முகாந்திரம் இருக்கிறது, உனக்கு உன் அனுப்புக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, நீ கொண்டு போய் உட்கார வைக்க ஒரு முகாந்திரம் இருக்குது. அங்கே ஒரு விசேஷ ஆசிரியர் வளர்ப்பது. ஏன் தெரியுமா, நான் வெட்கப்படுகிற முகாந்திரத்தை கர்த்தர் மாற்றி எனக்கு என்ன செய்கிறார் பாருங்கள். 33ஆம் சங்கீதம் 19:20, 38ஆம் சங்கீதம் 19:20, 38, 19:20. என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள் சத்துருக்கள்? என்ன விரோதித்து, என்னை பகைத்து, என்னை சபித்து, என்கிட்ட டெய்லி சண்டை போட்டு, நம்ம எங்கள் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்து, ரொம்ப பலத்தால இருக்கிறார். நமக்கு தான் சும்மா கொஞ்சம் பேசுறது, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறப்ப நடக்க உட்காந்துட்டு பாரு, காலை தூக்கி மேல உட்காந்து சேர்த்து மேல முடியல. என்ன செய்யுது? என் சத்துருக்கள் வாழ்ந்து வளர்த்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியினால், நான் எதை பின்பற்றேன்? நன்மை. எனக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், இதுவரைக்கும் நன்மை செய்திருக்கிறார், இனி வேற நன்மை செய்வார். நான் சாகிற வரைக்கும் என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். நான் நன்மையே செய்கிறபடியினால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும். அடுத்த வசனம் சொல்லிட்டு என்னை கைவிடாதீங்க. எந்த நான் வெட்கப்பட்டு போக கூடாது, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நன்மை செய்வார். இதுதான் முகாந்திரம். இந்த முகாந்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். நீ கடந்து செல்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். முகாந்திரம் மாறும்.
நான்காவதா, வெட்கப்படாமல் உனக்கு நன்மை செய்ய இந்த முகாந்தரத்தை கட்ட உருவாக்கி விட்டோம். நான்காவதா, ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூர்வத்தில் என் ஏசாயா 52:4. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். அசீரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான். ஒடுக்கினார்கள், முகாந்தரம் இல்லாமல் ஒடுக்கப்படுகிற யாருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தை செய்கிற கர்த்தர். முகாந்தரம் இல்லாமல் ஒடுக்கிறார்கள். என் ஜனங்கள் எகிப்துக்கு போனார்கள். எகிப்தின் அல்லாம யாரவன்? அசீரியன். உனக்கு என்னப்பா எகிப்தியனே என்ன என் அடக்க சில பேர் பாத்தீங்கன்னா ஓனதே கேட்க மாட்டாங்க. ஒண்ணு கேட்காது. உன்னை போல ஒரு தூக்கி இருக்க பாரு, அதுதான் அவன் தூக்கி இருக்கும். இதுவே சாம கழுவு வச்சு பாட்ட கழுவோம். இது நம்மளை அதிகாரப்படுத்த பார்த்துருக்கீங்களா? இதுவே ஒரு வேலை. நீ என்ன போஸ்ட் இருந்தாலும் நீ ஒரு வேலை காட்சிதான். வேலைக்காரிக்கு வேலைக்கு இது பேச எகிப்தியனுக்கு என் ஜனத்தை அனுப்பின அசீரியன் அவர்களை முகாந்திரம் இல்லாமல் ஓடி நம்மளை காரணம் முகாந்து ஒடுக்குவார்கள். ஏமா சும்மா நின்று கூட போய் உட்காரு வாங்க போ, இது எடுக்க எந்த சாமான் எடுக்காது, இது கை வச்சுட்டு பார்த்துட்டு எடுக்காது, அது எடுக்காது. என்ன இது இப்படி ஒரு ஒடுக்கப்படுகிறது ஒரு முகாந்திரம். நீங்க வாசித்து பாருங்கள். புலம்பலின் புஸ்தகம் எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 52-53. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியை போல் வேட்டையாடினார்கள். என்ன எப்படி ஆடுறாங்கன்னா ஒரு பட்சி பறவை போல் வேட்டை கல்லோல் அடிச்சு ஒரு சின்ன ஒரு பறவை பண்ண குண்டிக்கு ஒரு வச்சு அடிச்சது ஒரு ரக்கையை வச்சுட்டு விழுத்துறாங்க. கள்ளத்துக்கு ஏதோ பட்சியை போல வேட்டையாடுகிறார்கள். காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என்னுடைய ஜீவன் என்ன செய்யறாங்க? காவல்கிடங்களை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். என்ன வைக்கிறாங்க? பெரிய கல், பெரிய சுமை, உன்னால தூக்க முடியாத ஒரு பெரிய சுமைய உன் தலைமையில வைக்கிறாங்க. நீ ஏன் முன்னேறக்கூடாதுடா, உன்னை நெசுக்கிறம்பா, நீ இன்னும் ஆளாக்குறம்பா, உன்னை அழிக்கிறம்பா. என் ஜீவனை ஒடுக்கினார்கள். இப்பதான் கர்த்தர் பார்க்கிறார். இப்பதான் பார்த்து சொல்றாரு, இந்த இவ்வளவு ஒழுக்கத்தையும் இவ்வளவு முகாந்தரத்தையும் நானே அனுமதித்தேன். உன் சத்துரு சிரிப்பதற்கு நான் அனுமதித்தேன். ஆனா ஒரு நாள் இன்னும் சிரிக்க விட மாட்டேன், உன்னை வைக்க விட மாட்டேன், உன்னை ஒழுக்க விட மாட்டேன். இந்த முகாந்தரத்தை அனுமதித்தறியா? கர்த்தராகி நான் என்று கர்த்தரே சொல்றார். வாசித்து பாருங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம். அவருடைய தேற்றுவார் இல்லாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தேற்றுகிறதை பார். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 23. நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் எசேக்கியேல் 14:23. நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையும் காணும் பொழுது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாய் இருப்பார்கள். உங்களுக்கு அப்படி உங்களுக்கு எவ்வளவு வேதனை, உங்களை தேற்றவே மாட்டார்கள், குத்தி வைப்பார்கள். கர்த்தரே உங்களை தேற்றுவார், தேற்றரவாய் இருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும், நான் எருசலேமிலே செய்த எல்லாவற்றையும் எல்லாம் எடுத்து பாருங்கள். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்தரம் இல்லாமல் செய்யவில்லை என்று, நான் இந்த முகாந்தரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். இது யார் சொன்னது? கர்த்தர். இந்த பிரச்சனை ஊழியாவுடைய நடக்க வைத்தது நான் தான் அனுமதித்தேன். நான் தான் இந்த முகாந்தரத்தை அனுமதித்தேன். நீ ஜனங்களை பார்க்கணும், உன்னை சுற்றி ஜாதிகளை பார்க்கணும்,
உன்னை யார் வேதனைப்பட்டாங்க பார்க்கணும், உன்னை சிரிச்சவங்க யாருன்னு பார்க்கணும், உன்னை கேள்விப்படுறது யாருன்னு பார்க்கணும். மறைமுகமா உன்னை குத்தி கிழிச்சாங்க, எதிர்க்க சிரிப்பாங்க, மறைமுகமா உன்னை வேதனைப்படுத்துவாங்க. அவங்க எல்லாரும் காண்பித்தது யார்? இந்த முகாந்தத்தை அனுமதித்தது கர்த்தர். திரும்ப அந்த வசனத்தை வாசி எல்லாரும் எடுங்க. எசேக்கியேல் 14:23 அந்த நடுப்பகுதியிலிருந்து வாசிக்கலாம். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் சொல்லுங்க. நான் செய்த எல்லா அழுக, துக்கம், போராட்டம், ஒடுக்கம், வேதனை, வியாதி, வறுமை, கேலி, பரியாசம், சத்துரு சிரித்தான், போர் கொடுத்தான், எல்லாவற்றிலும் கத்துத்தான். நான் எல்லாவற்றிலும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று. முகாந்திரத்தை நான் தான் செய்தெல்லாம் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரே உரைக்கிறார். கர்த்தரை அனுமதித்தார். அப்ப அவரே எடுத்துக்கொள்வார். எல்லாம் செய்ய நாளைக்கெல்லாம் நீங்க உன் பிரச்சனைகள் மாறும், உன் போராட்டங்கள் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் துக்கம் மாறும், உன் வேதனை மாறும். பிப்ரவரி 1ஆம் தேதி அடியெடுத்து வைக்கும் போது எல்லாமே சகலத்தை மாற்றிவிடுவார். இந்த முகாந்தரத்தை உருவாக்கிறது கர்த்தர் என்று வசனம் சொல்கிறதுனாலே இந்த முகாந்தரத்தை கர்த்தரை மாற்றுவார். நம்புறீங்களா? கடைசியா ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றி அவர் தேற்றினார். அவரே நம்மை தேற்றினார். கடைசியா இது அடிக்கப்படுகிறோம். வாயடி, சொல்லடி, கண்ணடி, எழுத்து பேர் சில பேர் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதையும் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் மாற்றாளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் இயேசு அடி வாங்கினாங்க வாழ்கள் இல்லாமல் அவரை பற்றி நான் சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 24-25 24-25 சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்தரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடிக்க விசாரிக்க சொன்னான். அடித்து விசாரிக்க எப்படி சொன்னா அவனை சவுக்கால் அடித்து அவனை அடித்து விசாரி. முகாந்திரம் இல்லாமல் அடிப்பட்டார். நீங்க முகாந்திரம் வார்த்தையை கொட்டுவா நாசமா போகும், ஒழிஞ்சி போகும், மண்ணா போகும். அப்படி நம்ம சபித்து சாப விடுவார். வாயடி, சில பேர் கண்ணடி போவதே பார்க்கப்பா, எப்படி போதுப்பா, குதிரை போல போதுப்பா, அவ்வளவுதான். அப்படி ஆமையாயிடும். அடிப்பட்டு ஆமையாயிடுவோம். கைக்க பிடிச்சிட்டு காலை கட்டிட்டு குஞ்சு முடியாது முடியல. பாவிங்க நம்மளை பார்த்துட்டு கல்லை அடிக்கிறார்கள், கண்ணை அடிக்கிறார். அவனை சவுக்கால் அடித்து விசாரி என்று சொன்னான். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுத்த கட்டும் போது அழுந்த, அப்படி எப்படி கட்டனா அந்த வாரம் சதி ஒண்ணு அழுந்திச்சான், அப்படி ஒட்டிச்சான். வார அழுந்த கட்டி கட்டும் பொழுது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். நியாயமா? என்ன அடிக்கிறது நியாயமா? என்ன கல்லால் அடிக்கிற, சொல்லால் அடிக்கிற, கண் பார்வையால் அடிக்கிற, நீ என்னென்ன உனக்கு எவ்வளவு சக்தி இருக்குது என்ன அடிச்சு. சில பேர் பட்டு குத்துறாங்க, பேசும்போதே வாய்க்கு குத்திடுறாங்க. தப்பு இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். முகாந்திரம் இல்லாமல் அடிக்கப்படுகிறப்பா. சொல்லடி, கல்லடி, வாயடி, என்னமோ அடிச்சுட்டே இருக்கிறாங்கப்பா. கட்டின முகாந்திரத்தை கர்த்தர் மாற்றுகிறதை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25, 26, 27. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25, 26, 27. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு
அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னை குறித்து என்னை அடித்தாங்க பத்தியா, அடித்த என்ன பற்றி அவர் சாட்சி கொடுப்பார். ஐயோ தெரியாம என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு இருப்பீர்கள் சாட்சிகளா, என்னை சாட்சியாக்குவார். என்னை மாத்திரமல்ல, உங்களை எல்லாரையும் கர்த்தர் சாட்சிகளாய் நிறுத்துவார். கர்த்தர் அடிக்கப்படுகிற முகாந்திரத்துக்கு காரணம் அந்த சாட்சியம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இந்த சாட்சி கர்த்தரின் மெய்யா, இந்த சாட்சி மெய்யா இருக்கிறது. இது முகாந்தரமாக வந்தது அடியெல்லாம். இந்த முகாந்தரம் எதுக்கு? என்ன சாட்சி? என்ன அடிச்சிட்டாங்க பார்த்து, என்ன எகிரி குச்சிட்டா, ஒரு குச்சிட்டா, பலாண்டு அடிச்சிட்டா, என் ரத்தத்தை சிந்த வச்சிட்டா, என்ன கண்ணீருக்கு வச்சிட்டா. ஆனா இதெல்லாம் எப்பேற்பட்ட சாட்சியா? மெய்யான சாட்சி. இந்த முகாந்தரம் இல்லாமல் வந்த அடி எல்லாம் ஒரு அடியை கர்த்தர் மாற்றி உன்னை சாட்சியாய் இருக்கிறார். இப்போது பிறந்தநாள் பிள்ளைகளுக்காக, திருமணத்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்காக, சபையாருக்கு ஜெயிச்சு ஆன்லைன்ல பார்ப்பதற்காக ஜெபிக்கிறேன். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மைசொற்கிறோம். பிதா, குமார், பரிசுத்தாவின் நாமத்தினாலே முகாந்திரமில்லாமல் நடக்கிற காரியங்களை குறித்து எங்களுக்கு ஆவியான ஒத்தாசோடு பேச வைத்தேன். சவுல் ஜனங்களை நோக்கி, இந்த ஜனங்கள் அழுகிறதற்கு முகாந்திரம் என்ன? நாங்கள் சொந்தமாக்கப்படலையே, நாங்கள் விடுதலையாக்கப்படலையே, நாங்கள் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நாங்கள் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நாங்கள் காரணமாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, நாங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாந்திரம் மாறாதா? ஆனா கர்த்தராக நீ சொன்னீர், இந்த முகாந்திரத்தின் மூலமாக நான் சகலத்தையும் செய்து முடிப்பேன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். நிச்சயம் இந்த முகாந்திரம் மாறும், எங்கள் சஞ்சலங்கள் மாறும், எங்கள் துக்கங்கள் மாறும். இந்த முகாந்திரத்தை கர்த்தர் மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பீரா, தொடர்ந்து சிலுவை தருவீரா. நாமத்தை மேம்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த செடி காலில் இருக்கும்போது பாடல் எடுக்கப்படும்.